அரை மணி நேரம் 1 மணி நேரம் வெயில்ல நோன்பு வச்சுட்டு வந்தோம்னா நம்ம படுற பாடு தாங்க முடியாது. நம்ம படுற பாடு இருக்கு, நம்மளால தாங்க முடியாது. சகோதரர்களே, நோன்பை வைத்துக் கொண்டு காலையில் இருந்து நுகர் வரையிலும் அணிவதற்கு செருப்பு இல்லை. சஹாபா பெருமக்கள் இடத்துல செருப்பு கிடையாது. பாலைவன மணல்ல செருப்பு கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சஹாபாக்களுடைய ஏழ்மையை பார்த்து அழுகுறதா, சஹாபாக்கள்கிட்ட ஆயுதம் இல்லையே அப்படின்னு அதை நினைச்சு அழுகுறதா, நோம்பு வச்சுக்கிட்டு இந்த ஆட்கள் இப்படி கஷ்டப்படுறாங்களே அதை நினைச்சு அழுகிறதா? அவங்க அவ்வளவு வேதனைப்பட்டாங்க. ஆனால் எல்லா வேதனைகளையும் சஹாபா பெருமக்கள் தாங்கி கொண்டது மட்டுமல்லாமல் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செஞ்சான். எப்படிப்பட்ட உதவி அப்படின்னு சொன்னா, முதல் உதவி அல்லாஹ் அவர்களுக்கு மனசுல ஒரு அமைதியை கொடுத்தான். பதஷ்டம் இல்லை. எங்கேயுமே நம்ம ஹதீஸே இருக்குது, எந்த ஒரு செயலை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் பதஷ்டம் அடையாதீர்கள், பதற்றத்தோடு எந்த செயலையுமே நீங்க செய்யாதீங்க. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. நீங்க பதஷ்டப்பட்டு பதற்றத்தோடு ஒரு செயலை செஞ்சா அந்த செயல் என்ன செய்ய முடியாது, நீங்க நினைச்ச மாதிரி அதை அடைஞ்சிக்க முடியாது, அது வேற மாதிரிதான் முடியும். அப்ப அமைதி வேணும். மனசுக்கு முதல்ல அமைதி இருக்கணும். ரெண்டாவது நிம்மதி இருக்கணும். உடல் ரீதியான ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்துக்கு தூக்கம் என்பது தேவை. அதனாலதான் நேரத்திற்கு சரியாக தூங்க வேண்டும். இரவு நேரத்தினுடைய பயணத்தையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வேண்டாம் என்பதாக நமக்கு சொல்றாங்க. இரவு நேரத்தினுடைய பயணத்தை நீங்க குறைச்சிட்டுங்க. என்ன காரணம்னா, இரவு நேரம்னா தூங்குவதற்கு சிறந்த நேரம். அந்த தூக்கத்தை அந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்றாங்க. அந்த தூக்கம். மூணாவது சிறந்த மலை. இந்த மூணை கொண்டு அல்லாஹ் உதவி செஞ்சான். அவங்களுக்கு மனதுல அமைதியை கொடுத்தா, கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சாங்க. அந்த தூக்கத்தின் மூலமாக உடலுக்கு ஆரோக்கியமும் உற்சாகம் கிடைச்சிச்சு. அவங்க செழிப்பாக ஆகக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அந்த நேரத்துல ஒரு மலையை கொடுத்தான். இந்த மூணையும் கொடுத்து மூணாவது வானத்திலிருந்து மலக்குமார்களை அல்லாஹ் இறக்கி வச்சு இந்த போர்க்களத்தை அல்லாஹ் நேரடி கண் பார்வையில நடந்தது என்பதாக நாம் வரலாறுகளில பார்க்கிறோம். காலையில ஃபஜ்ர்ல இருந்து லுஹர் வரைக்கும் இந்த போர்க்களம் நடந்தது. இந்த போர்க்களத்தில நிறைய சஹாபா பெருமக்கள் வீரத்தோடு போராடினார்கள். அதில் உயிரை விட்ட இந்த சஹாபா பெருமக்கள் இந்த 313 பத்ர் சஹாபாக்கள். இவங்களுக்கு உண்டான சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த போர்க்களத்துல கலந்து கொண்ட காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் இவங்களை பத்தி சொல்லிட்டா, அவர்களை நான் பொருந்தி கொண்டேன், என்னை அவர்கள் பொருந்தி கொண்டார்கள், அவர்கள் முன் செய்த பாவத்தையும் இனிமேல் பின்னாடி அவங்க செய்யக்கூடிய பாவங்களுக்கும் குற்றமே இருக்காது. அப்ப இவங்களுக்கு நேரடி சொர்க்கம்ட்டாங்க. இவங்களுக்கு நேரடி சொர்க்கம். பின்னாடி இவங்க பாவம் செஞ்சாலும் சரி, உங்க பின்னாடி என்ன செஞ்சாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சாலும் அவங்களுக்கு அல்லாஹ் பாவத்துக்குண்டான தண்டனையே கொடுக்க மாட்டாங்க. அவங்க முன்னாடி செஞ்ச பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருச்சு, பின்வரும் காலங்களில் என்ன பாவம் செஞ்சாலும் அதுவும் மன்னிக்கப்பட்டிருச்சு. அவர்கள் சோனத்திற்குரியவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிட்டாங்க. இதான் பதில்.